நிறைய பேர் வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஏன்னா ரீசன் வந்து ஒரு கேர்ளாக வந்து பொண்ணு எதுக்கு இவ்வளோலாம் படிக்க வைக்கிறீங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா, கிளியர் பண்ணிட்டாளா, இதை தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்படியே நம்மக்கிட்ட கேட்கலனாலும் வந்து கண்டிப்பாக இன்டெரக்டாக இருக்கும். எல்லா ஆர்ஆர்பியிலேருந்து எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கிளியர் பண்ணேன். ஜெயிக்கிற வரைக்கும் வந்து நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். உங்களோட ரிசல்ட் மட்டும்தான் வந்து இங்கே வந்து பேசும். ஸோ எதுக்காகவும் வந்து டவுன் ஆகிடாதீங்க. ஐம் பிரியதர்ஷினி. நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இப்போ வந்து நான் இந்த இயர் ஐபிபிஎஸ் பிஓ வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நான் எனக்கு தனியாக தான் வந்திருக்கேன். பட் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் வந்து என் பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்க எனக்கு பேரண்ட்ஸாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து நிறைய பேசியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி என்னை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்ததுக்கு ரீசன் வந்து அவங்களும் வந்து மெயின் ரீசன் தான். நான் வந்து 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். யூபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் எல்லா எக்ஸாமும் வந்து அட்டன் பண்ண வந்து ஆரம்பிச்சேன். ஏன்னா ரீசன் வந்து ஒரு கேர்ளாக வந்து இந்த இதில் வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். அதுக்காக வந்து எல்லா எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். யூபிஎஸ்சி தவிர மற்ற எல்லாமே வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் நம்ம எங்கேயோ லேக் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2022 வந்து ரேஸில் வந்து ஜாயின் பண்ணேன். அண்ட் தென் 2023 வந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கிளியர் ஆச்சு. போனது எதுலன்னு பார்த்தா ஃபைனல்ஸில் தான் வந்து போச்சு. மெயின் ரீசன் வந்து வேகன்சி, அது ஒரு ரீசன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். இந்த ஐபிபிஎஸ் பிஓ கிடைச்சல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் வெராண்டா ரேஸ்க்கு வந்து நான் இதுக்காக வந்து தேங்க் பண்ணுறேன். சீக்கிரம் வேலைக்கு போகணும், சீக்கிரம் வந்து ஃபேமிலிக்கு என் சப்போர்ட் தேவைப்படலனாலும் நான் வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதனால் வந்து மற்ற எக்ஸாம்ஸ் வந்து எழுதினேன். எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து எழுதினேன். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது வந்து ப்ரிலிம்ஸே வந்து கிளியர் ஆகாது. ஒரு 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸில் வந்து போயிடும். ஸ்பீட் அந்த எதுவுமே வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அது எதுவுமே தெரியல. ஸோ நமக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து தெரியணும்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது கோச்சிங் போனால் தான் வந்து நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுக்காக வந்து தான் ஜாயின் பண்ண தான் ரேஸ். 2023 நான் ஸ்டார்ட் பண்ண எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணேன். எல்லா ஆர்ஆர்பியிலேருந்து எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கிளியர் பண்ணேன். ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன சொல்லுவாங்க, யூஸ்வலாக சொல்கிறது தான், பொண்ணு எதுக்கு இவ்வளோலாம் படிக்க வைக்கிறீங்க, சரி என்ன எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா, கிளியர் பண்ணிட்டாளா, இதை தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்படியே நம்மக்கிட்ட கேட்கலனாலும் வந்து கண்டிப்பாக இன்டெரக்டாக இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருந்துச்சு. பட் இது எதுவுமே வந்து என் ஃபேமிலி வந்து என்கிட்ட காமிச்சிக்கல. நானும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. எல்லோரும் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து யூஸ் ஆகலைன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்கன்னு. ஆனால் நான் சொல்கிறேன் இந்த காதில் கூட வாங்காதீங்க, இந்த காதில் விட்டுறதுக்கு எதுக்காக இந்த காதில் கூட வாங்குறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் வந்து நான் வந்து எழுதிட்டு இருக்கேன், ப்ரிலிம்ஸ் எழுதிட்டேன், நான் மெயின்ஸ் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் எதுவும் புரியாது. உங்களோட ரிசல்ட் மட்டும்தான் வந்து இங்கே வந்து பேசும். உங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசினவங்ககிட்ட வந்து இப்போ போயிட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை. உங்களோட ரிசல்ட் வந்து அதுவே பேசும். ஸோ எதுக்காகவும் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து விடாதீங்க. இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறக்காகவும் வந்து நின்றாதீங்க. ஓடிக்கிட்டே இருங்க. ஓடிக்கிட்டே இருந்தால் தான் வந்து நமக்கு மதிப்பு, அது வந்து நம்ம அலைவாகவும் வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாமில் போச்சா பரவாயில்ல, ஒரு எக்ஸாமில் தானே போச்சு, இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குல்ல. ஸோ கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரேக் எடுங்க. ஏன்னா டெய்லி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் தேவைப்படும். ஏன்னா நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு பிரேக் தேவை. பட் அந்த பிரேக்கை வந்து பெரிய டியூரேஷனாக வந்து எடுத்துடாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் ஓவராலாக ப்ரிலிம்ஸ் பார்க்கும்போது மார்க் டெஸ்ட் வந்து நிறைய எடுங்க. மெயின்ஸ் வந்து பார்க்கும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 5 டெஸ்ட் எடுத்திங்கன்னா கூட அதுவே அதிகம் தான். நிறைய செக்ஷனல் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கும்போது டே டு டே வந்து உங்களால் ரீட் பண்ண முடிச்சுன்னா ரீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 months பிஃபோர் சிஏவாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்டர்வியூ வந்து போகும்போது அவ்வளோதான், நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் பண்ண போகிறீங்க. அதை நல்லா பண்ணுங்கள். நிறைய ஃபெயிலியர்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் இல்லைனா தான் நம்ம வந்து வித்தியாசமாக தெரியும். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம மனுஷங்க. ஸோ எதுக்காகவும் வந்து டவுன் ஆகிடாதீங்க.